அதே சமயம் போராட்டக்காரர்களையும் சில தவறாக கொச்சைப்படுத்தி பேசுகிறதாகவும் சில விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? போராட்டக்காரர்கள் கொச்சை பற்றி பேசுகிறேன்னா என்ன பேசுகிறாங்க? இல்லை, உங்களை விமர்சனம் பண்ணி பேசுறது, ஆதரவு தந்தா கலைஞரை வந்து அவதூறாக பேசுனது சொல்லி ஒரு வீடியோ ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. யார்? கலைஞர் வந்து ட்ரோல் ஆகிற மாதிரி அது ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அப்படி யாரும் அந்த மக்கள் அவதூறாலாம் யாரும் பேசலைங்க. அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் அவங்க கோரிக்கையை மட்டும்தான் வலியுறுத்துறாங்க. தேவையில்லாமல் அந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை சதிக்கணும் அல்லது திசை திருப்பி விடணுன்றவங்க தான் பழைய வீடியோக்களோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒன்று வாய் தவறி வந்த வார்த்தைகளை வச்சு வந்து அவங்க வந்து அதை வந்து சர்க்கிள் பண்ணுறது, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி நம்ம போராட்டங்களை முன்னெடுத்தீங்க? நாங்கள் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை ஆதரித்து நேற்றைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக வந்து நாங்கள் அவங்களை ஆதரித்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும், அவங்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு RSYF சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களை இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை வந்து நம்ம விலக்கி அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து அழிச்சின்னு போயிட்டு அங்கேயும் போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மக்கள் மத்தியில் நேற்று முழுக்க வந்து இரவு 8-9 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலைஞ்சு போனோம்.